யாருன்னா பெரியவங்க இருந்தா கூட்டிட்டு வாங்க. இதை நான் சாச்சனாக்கு தரேன். வெளியவே இருங்க, அங்கதான் நல்லா பேசுவீங்க போல. ஒரு இடத்துக்கு நகராம இருந்ததுக்கு ஒரு காரணம். வரும்போது வீட்டுல யாராவது பெரியவங்க இருந்தா கூட்டுவாங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 3வது ப்ரோமோ, அதாவது பழைய கண்டஸ்டன்ஸ் எல்லாமே உள்ளே வராங்கல்ல, அப்படி வரவங்களை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு. அதாவது அவங்களுடைய புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கு, இப்போ உள்ளே இருக்கவங்களுடைய புகைப்படங்களும் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு நேராக நிறைய கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்துட்டு சில கார்டில் இருக்குது, அந்த கார்டில் வந்துட்டு சில ஸ்லோகன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வரும்போது ஏதாவது பெரியவங்க வந்தால் கூட்டுவா அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதை வந்துட்டு நம்ம சாச்சனாவுக்கு ரயான் வந்துட்டு கொடுக்குறாரு. இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது உள்ளே திருப்பி வரவங்களுக்கு தொடர்பான கார்டை எடுத்துகிட்டு வந்து ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராணவ வந்துட்டு பயங்கரமாக வச்சு செய்கிறார். ராணவ் இல்லை, அதாவது ஆர்னவ் இருக்கார்ல, அவரை வச்சு செய்யறதுக்காகவே வந்துட்டு நம்ம அருண் சூப்பராக பேசினார். அதாவது உள்ளே வந்து ரொம்ப சமத்து பையனாக வந்துட்டு காட்டிக்க பார்த்தாரு. ஸோ அதனால் இந்த முறை வரும்பொழுது பெரியவங்க யாராக இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லும்பொழுது, கேம் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகினது காரணமே ரவீந்தர் தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பவித்ரா சொல்கிற விஷயம். அது மட்டும் இல்லை, உள்ளே நீ பேசுறது யாருக்குமே புரியல, அதனால் நீ வெளியவே இரு அப்படின்னு சொல்லிட்டு சுனிதாவுக்கு கொடுக்குற கார்டு. இப்படி ஒவ்வொருமே வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கு கார்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக உள்ளே வர கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அதை பார்த்துருவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு படிச்சுட்டு தான் உள்ளே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யார் யார் கொடுத்தாங்கன்றதும் கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த ஃபோட்டோஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் யார் யார் என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னும் இருக்குது. ஸோ உள்ளே வரவங்களுக்கும் ஆல்ரெடி உள்ளே இருக்கவங்களுக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை ஏற்படுத்துவதற்காகத்தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்றது பச்சையாகவே தெரியுது. உள்ளே வரவங்கலேருந்து வர 2 பேரை ரிப்ளேஸ் பண்ணுவாங்களாம். அதாவது ஆல்ரெடி உள்ளே இருக்க 8 கண்டஸ்டன்ஸை ஆல்ரெடி வெளியே போனாங்கல்ல, அவங்க வந்து 2 பேரை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. உள்ளே இருக்க 2 பேர் வெளியே போயிடுவாங்க, வெளியிலேருந்து வந்தவங்க உள்ளே இருப்பாங்க 2 பேர். ஸோ அது யார் அப்படின்றது வேற வந்துட்டு முடிவு பண்ணணும். இதை உள்ளே இருக்கவங்க சேர்ந்து முடிவு எடுப்பாங்களா, இல்லைனா வெளியே இருக்கவங்க சேர்ந்து முடிவு எடுப்பாங்களா, இல்லை உள்ளே வெளியேந்து வந்த மொத்த கண்டஸ்ட்டும் ஒன்றா சேர்ந்து இதை முடிவு எடுப்பாங்களா அப்படின்னும் தெரியலங்க. ஆனால் என்ன கேட்டால் இது ஒரு தேவையில்லாத ஆணிதான். பணப்பெட்டி வந்துச்சா, பணப்பெட்டியை யார் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதை தொடர்ந்து அடுத்த வாரத்தில் ஷோவை முடிச்சுட்டு போகிறது தான் ரொம்ப பெட்ரு. ஏன்னா இருக்கிறது என்னவோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு வாரம் தான். அப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் தேவையே இல்லாமல் எல்லா கண்டஸ்டன்ட்டும் எல்லா வாரமும் வரதான் செய்வாங்க. எல்லா வாரமும் இல்லை, எல்லா சீசன்லையுமே கடைசி வாரத்தில் வந்துட்டு கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து ஒரு 2 நாள் தங்குவாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இப்போ தேவையில்லாமல் உள்ளே வர வச்சு ஆல்ரெடி இருக்கவங்கள ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் உள்ளே வரவங்கள பற்றி இவங்கள வச்சே தப்பாக பேச வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வரவங்க வந்துட்டு இவங்கள வந்துட்டு வச்சு செய்ய போகிறது. கடைசி வாரத்தையும் இவ்வளோ சுவாரஸ்யமாக கொண்டு போகணுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது சுவாரஸ்யம் மாதிரி தெரியல. ரொம்பவே ப்ரீ பிளான்டாக அவங்களுக்குள்ள சண்டே வர வைக்கணும். உள்ளே வரவங்களும் சரி, ஆல்ரெடி உள்ளே இருக்கவங்களும் சரி, பயங்கரமாக சண்டை போட்டுக்கணும், இதனால் டவுன் ஆகணும் அப்படின்னு நினச்சா இது எந்த மாதிரியான கேம்னு எனக்கு புரியல. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நடந்த எந்த சீசன்லையுமே இது மாதிரி கிடையாது. வெளியிலேருந்து உள்ளே வரவங்க இவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்காம நடப்பாங்க. மற்றவங்கள வந்துட்டு நல்லா விளையாண்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா விளையாடாதவங்கள பார்ப்பாங்க. ஆல்ரெடி வந்துட்டு யாரால் வெளியே போகணுன்றது தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வன்மத்தை கக்குறாங்க, இந்த மாதிரி தான் வருவாங்க. பட் ஆனால் இப்போ ரொம்ப ஓப்பனாகவே வந்துட்டு வெளியிலேருந்து வரவங்களை கலாய்க்கிறதுக்கு இவங்க கிட்ட வந்துட்டு இப்படி ஒரு டாஸ்க்கை கொடுத்து அதை விளையாட வச்சு எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.